அனைவருக்கும் வணக்கம். பணம் மரத்துல பத்தின வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. இதனால என்ன லாபம் இருக்கு? யார்கிட்ட கேட்டுட்டா கரெக்டா தெரியும். யார்கிட்ட கேட்டா கரெக்டா தெரியும். தமிழ்நாடு பனைமரம் வளர்ப்பு திட்டம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டா கரெக்டா இருக்கும் தெரியும். தேடிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை வந்தீங்க. பனைமரம் சொல்றீங்களா சார்? இந்த பனை மரத்தை பத்தி நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? இதனால என்னங்க சார் லாபம் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மேடம், நீங்கள் எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுவதும் உலகெங்கிலும் நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னொன்று, இந்த பனை மரத்தில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நமக்கு லாபம் என்பது, எனக்கு லாபம் என்பது கிடையாது. மக்களுக்கு லாபம், வரக்கூடிய இளைஞர்களுக்கு, வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த பனை மரத்தின் நன்மைகள் அதிகமாக உள்ளது. இதை நாங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வை நாங்கள் வழங்கி வருகிறோம். ஒன்று. அதே போன்று இந்த பனைமரமானது குறைந்தது 120 ஆண்டுகள் அதற்கு மேல் உயிர் வாழக்கூடிய ஒரே மரம் நம்முடைய பனைமரம். அதுவும் இந்த பனைமரமானது நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம். எந்த ஒரு மரமும் நிலத்தடி நீரை பாதுகாக்காது. ஆனால் பனைமரம் மட்டும்தான் நம்மளுடைய நிலத்தடி நீரை பாதுகாத்து மக்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடியது இந்த பனைமரம். இதனால தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு வர்றோங்க. இது லாபம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், நாம் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை கோடி பனைமரக்கன்றுகள் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய தேசியத்துக்கும் நம்முடைய வரக்கூடிய சந்ததியினருக்கும் உருவாக்கக்கூடியது மட்டும்தான் லாபம். வேறு இதில் லாபம் என்ற நோக்கம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய பனைமரக்கன்றுகளை வைத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் விழிப்புணர்வு அதிகமாக கொடுத்து கொண்டு வருகிறோம். இது சம்பந்தமாக நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இப்பொழுது உத்தரவு வேற பிறப்பித்துள்ளார்கள். பனைமரத்தை வெட்டக்கூடாது, வெட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லிக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு பனைமரம் வளர்ப்பு திட்டத்தில் இப்போதைக்கு 12,50,000 நபர்கள் நம்மளுடைய வியூவர்ஸுகளாக இருக்கிறாங்க. அப்புறம் 1,800 பேர் சப்ஸ்கிரைபு உள்ளவர்களாக இருக்காங்க. இதே போன்ற இந்த 12 லட்சம் உள்ள வியூவர்ஸ்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலையும் நம்மளுடைய பனை மரத்தையும் உலகெங்கிலும் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை. ஆகவே மக்கள் அனைவரும் பனைமரத்திற்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று உறுதி கூறி பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாக இருப்போம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம். பாருங்கள், நாங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தெளிவான முறையில் பனை, இது வடலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரக்கன்றுகள். இதை பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, சரியான வேலியில் வச்சுருக்காங்க. வேலிக்கு பாதுகாப்பு. இதுக்குள்ள நம்மளுடைய பூர்வீகமானது, நம்மளுடைய தாத்தா பாட்டம் பூட்டி இவங்க காலங்களில் வேலியில் வைக்கப்பட்டது தான் இந்த பனைமரம். இது நமக்கு மிகவும் அருமையாக ஒரு பாதுகாப்பு உள்ளது. இதே போன்று நம்ம அனைவரும் பனைமரம் நடுவோம், பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.